இந்த வருடத்திலே 2024 ஆண்டவர் எனக்கு சொன்னார், என் பிள்ளைகளை நான் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறேன். இதுவரைக்கும் அடிபட்டு கிடந்து காயப்பட்டு தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் என் நாமத்தின் நிமித்தம் அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணுவேன். இதற்கு ஆதாரமாக ஏசாயா 58:14 ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். உன் தகப்பனுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். தகப்பனாகிய யாக்கோபு என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் இன்று நம்மை ரத்தம் சிந்தி தம் ரத்தம் சிந்தி விலைக்கு வாங்கியிருக்கும் அருள்நாதர் இயேசுவாகிய நம் தகப்பனுடைய சுதந்திரத்தால் நம்மை நிரப்ப போகிறார். அவர் நமக்கு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக தமது ஜீவனை கொடுத்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அவர் பரலோகம் போய்விட்டார். ஆனால் அந்த சுதந்திரத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கும்படியாக இன்று நம்முடைய தகப்பனாக அவர் மறுரூபமாக பொறுப்பெடுக்கிறார். ஆகவே அவருடைய சுதந்திரம் அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. இந்த பாக்கியத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ண போகிறார். இந்த உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரும்படியாக அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருகிறார். வேதத்திலே ஆபகூக் 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தானங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இன்று விசேஷித்த பலனை, ஆண்டவருடைய பலனை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் அனுப்ப போகிறார். அந்த பலனால் நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு மான்களைப் போல ஏறி வரும்படியாக ஆண்டவன் அருள் புரிய போகிறார். ஆகவே தைரியமாக இருங்கள். இந்த ஆவிக்குரிய பலன் ஆண்டவர் மீது கொண்டிருக்கும் அன்பினால் உண்டாகும் பலன் உங்களை நிரப்ப போகிறது. அந்த அன்பினால், இயேசுவின் மீது கொண்டிருக்கும் அன்பினால் உண்டாகும் பலன் உங்களை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர பண்ணும். தைரியமாக இருங்கள். நீதிமொழிகள் 28:25 வேதம் கூறுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நீதிமொழிகள் 28:1 நாம் வாசிக்கிறோம், நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். இந்த வருடத்திலே ஆண்டவருடைய பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஆகவே தைரியமாக நீங்கள் முன்னே செல்ல போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே உலக ரெக்கார்டை நீங்கள் கொண்டு வர போகிறீர்கள். இந்த வருடத்திலே அதற்காக ஆண்டவர் தமது ஆவியினால் இப்பொழுதே உங்களை நிரப்புகிறார். ரோமர் 8:26-27 வாசித்து பாருங்கள். நமக்கு இந்த உலகத்திலே பலவீனம் உண்டு. ஆனால் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் ஆவியை கொடுத்திருக்கிறார். பலப்படுத்தும் ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அப்பொழுது தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் அறிந்து அதன்படி நடக்கும்படியான பலன் நம்மை நிரப்புகிறது. எந்த மனுஷன் வந்து நம்மை ஆண்டவருடைய பிரசனத்திலிருந்து, ஆண்டவருடைய வழிகளில் இருந்து தள்ள முயன்றாலும், எந்த பிசாசு முயன்றாலும் நாம் சொல்லுவோம், இல்லை, எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இயேசுவின் வழியில் நான் நடப்பேன், அதனால் நான் உயருவேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்ற ஒரு நிர்ணயத்தோடு இந்த உலகத்திலே வாழும்படியான பலனை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு தருகிறார். அந்த பலன் இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உங்களுக்குள் இறங்கி இருக்கிறார். இந்த வருடத்திலே அந்த பலன் உங்களை நிரப்பி நடத்தி உயர்த்துவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏசாயா 40:30-31 கூறுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். எல்லாரும் சொல்லுங்கள், புது பலன். சத்தமாக சொல்லுவோம், புது பலன். அந்த புது பலன் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. தைரியமாக இருங்கள். இந்த வருடத்திலே ஆண்டவர் சொன்னார், அவருடைய நாமத்தை தரித்திருக்கும் மக்கள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வருவார்கள்,
இந்த தேசத்திலே உயர்ந்த பாராட்டுதல்களை பெறப்போகிறார்கள். They are going to get high accolades in our country. கர்த்தர் அதற்காகவே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்.